நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உள்ள வித்யாபுத்திர வி.ஆர். ராஜா குளத்தூண்டு பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 1432வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய விளக்க உரை பார்க்க போகிறோம். நீங்கள் 5வது நாள், இன்றைக்கி பௌர்ணமி வேறு. இதுக்கு 200 நாமாவளி பார்த்துருக்கோம். 201லேருந்து இப்போ பார்க்க போகிறோம். சர்வ மங்களையான அம்பாள் நமக்கு மங்களம் தருவாள் இல்லையா? சிஷ்யை கேட்குறார். அது குரு சொல்கிறார். மேலும் சத்கதி பிரதா 201 இந்த மாதிரி நல்ல கதியை தருவாள், மோட்சம் தருவாள், எதை வேண்டுமாதான் தரக்கூடியவள் நம்ம அம்பாள். அவள் சர்வேஸ்வரி 202. அவள் சர்வேஸ்வரி ஆயிற்றே. மாது சர்வேஸ்வரி வஞ்சி காளி பிடாரி விபஞ்சி வாணிய வாராகிய மடந்தை அபிராமி என்று சொல்கிற திருப்புகள். எல்லோருக்குமே ஈஸ்வரி, சர்வமும் அம்பாள் மையம், சர்வமயி 203 என எங்கும் வியாபித்திருக்கிறாள். எல்லாத்தையும் வியாபிச்சுனா சர்வமயின்னு பேர் அம்பாளுக்கு. அடுத்தது திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுள் ஆகிய தரணி முழுவதும் கொண்டு என்னுள் ஆகிய இடம்பெற நின்றவள் மண்ணுள் நீர் அனல் காலுளுள் வானுழலும் கண்ணுளும் மெய்யுளும் என்று சொல்கிறார். சர்வ மந்திர ஸ்வரூபனே 204 என்னும்படியான சமஸ்தமான மந்திரங்களை ஸ்வரூபமாயிருப்பவள். சர்வ யந்திராத்மிகா 205 என சமஸ்த எந்திரங்களுக்கும் அதிதேவதை. அதனால தான் ஸ்ரீசக்கரத்துக்கு சக்கர ராஜம்னே பேர். எல்லாத்துக்கும் தலைவியாக இருக்கிறாவோ. சர்வ தந்திர ரூபா என எல்லாவித தந்திரங்களையும் வடிவாயிருப்பவள். காமதந்திர லீலா லோகினி வாமதந்திர தாலாய்வாள் சிவகாம சுந்தரி என்று சொல்லப்படுறது. சர்வேஷி என்றதால் சர்வேஸ்வரனாகிய ஈஸ்வரனாய் பத்தினி என்று அர்த்தமாகிறது. சிவபத்தினியாக இருப்பதும் அவளை அம்பாள் தான். சத்யோஜாதம் என்கிற சக்தி வாக்கியத்தில் சுவாமிக்கு மனோன்மணியின் பெயர், அம்பாளுக்கு மனோன்மணியின் பேர். 207. அடுத்ததாக மகேஸ்வரன் ஆதிசங்கரனார் பாக மாது உமைகோல அம்பிகை மாதா மனோன்மணி என்று திருப்புகள் சொல்கிறது. சுவாமி மகேஸ்வரன், அம்பாள் மகேஸ்வரி 208. சுவாமி மகாதேவன், அம்பாள் மகாதேவி 209. இப்படி சிவபத்தினியாக இல்லாமல் அம்பாள் விஷ்ணு பத்தினி ரூபத்தில் இருப்பாள். அவளே மகாலட்சுமி 210. பின் அவளே மருடன் என்னும் பெயர் கொண்ட பரமேஸ்வரனுக்கு மிருடப்பிரியா, மிருடன் என்றது பரமேஸ்வரனோட பேர். அந்த மிருடனுடைய பத்திரியாக மிருடப்பிரியான்னு பேர். மாகேஸ்வரி, மகாதேவி, மகாலட்சுமி இப்படிதான் மகத்தான பெயர்கள் அம்பாளுக்கு. பெயர் மட்டும் இல்லை, அம்பாள் விஷயத்தில் எல்லாமே மகத்தானது அப்படின்னு சொல்லப்படுறது. 211 வரைக்கும் பார்த்துருக்கோம். வந்திருக்கு 211. அடுத்ததாக அம்பாள் விஷயத்தில் எல்லாமே மகத்தானது தான். அவள் மகாரூபா 212 என மகத்தான ரூபம் கொண்டவள். பரமர் பாலுரை சக்தி, யமதாயி, பழைய பார்வதியை கொற்றி பெரிய நாயகி என்கிற திருப்புகள். தேவி மகா பூஜ்யா 213 என மகத்தானவர்களால் போதிக்கப்படுவள். மகா பாதக நாசினி 214 என்று மகா பாபங்களையெல்லாம் நாசம் செய்பவள். மகா மாயா 215 என மும்மூர்த்திகளுக்கூடையே மயக்கத்தக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் மகா மாயா சுரூபணியாக இருக்க அவளே மகா சத்வா 216 என மகத்தான சத்வகுணம் கொண்டவள். மகா சக்தி 217 மகத்தான சக்தி படைத்தவள். மகாரதிகி 218 மகத்தான ஆனந்தத்தை தன் பக்தனுக்கு தருபவள். மகோபோகா 219 என் மகத்தான போகத்தை உடையவள். பொருள் முழக்கும் போகமே அருள் போகம் தரும் செய்யும் அருளே என்று பாடினார் அபிராமியப்பட்டார். இத்தனை மகத்துவத்தை கொண்டவள் அம்பாள். இன்னும் எத்தனையோ சொல்லிட்டு போகலான்றார். இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அம்பாள் மகேஸ்வரியா 220 என மகத்தான செல்வத்தை உடையவள். மகாவீரியா 221 மகத்தான வீரியமும் பிரபாவம் கொண்டவள். மகாபலா 222 என மகத்தான பலம் பொருந்தியவள். மகா புத்தி
223. மகத்தான அறிவு படைத்தவள். மகா சித்தி 224. மகத்தான சித்திகளின் வடிவானவள். மகா யோகேஸ்வரேஸ்வரி 225. என மகத்தான யோகீஸ்வரர்களுக்கும் தலைவியாக விளங்குபவள். மகா தந்திரா 226. என மகத்தான சந்திர சாஸ்திரங்களை தன்னுள் பற்றியுடையவள். மகா மந்த்ரா 227. என மகத்தான மந்திரங்கள் தன்னை பற்றி உடையவள். மகா யந்திரா 228. என மகத்தான மந்திரங்களை உடையவள். மகாசனா 229. மகத்தான ஆசனத்தை உடையவள். மகத்தான விஷயங்கள் எத்தனையும் பொருந்தியவள் அம்பாள். இதனால் எல்லோரும் அம்பாளை ஆராதிக்க ஆசைப்படுவார்கள். நியாயம்தான். ஆனால் அதனால்தான் தேவர்கள் சிதக்கிரி குண்டத்திலும் யோகிகள் உள்ளத்திலும் அம்பிகையை ஆராதிச்சன சொல்றது. அடுத்தது மகா யாகம்னு பெரிய யாகம் பண்ற பூஜையில், நவாவரண பூஜையில் அந்த யாகத்தினால் ஆராதிக்கப்படும் அம்பாளுக்கு மகாயாக கிரமாராத்யா, மகா யாக கிரமாராத்யா 230 என்ற பெயர். தேவர்கள் மட்டுமில்லாமல் மகா பைரவரான சுவாமியை பூஜிப்பதால் மகா பைரவ பூஜிதா 231. யாமம் பைரவ ஏற்றும் பொழுது என்று அபிராமிப்பட்டர் சொல்கிறார். அடுத்து ஈசன் சபேசன் நடேசன் ஆனந்த நடமாட கண்டுள்ள மகிழும் என அன்னை அவள். அதனால் அம்பாளுக்கு மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவதாட்சினி 232 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அம்பாள் சாட்சிய மகா தாண்டவ சாட்சினி. அடுத்தது மகா காமேஸ்வரனாக ராஜா ராஜ்யாபிஷேகம் செய்து கொண்ட போது மகா காமேச மகிஷி 233. ஆக அம்பாளை தன் பக்கத்தில் வைத்திருப்பார் அவர். சூலி அந்தரி கபாலி சங்கரி புராரி அம்பரி குமாரி எண்கொண சுவாமி பங்கி சிவகாம சுந்தரி என்று தேவியை போற்றுகிறது திருப்புகழ். இப்படி சிவபத்தினியாக அம்பாளை பற்றி நிறைய சொன்னாலும் மும்மூர்த்திகளுக்கு சமமான தெய்வம் என்பதை மறக்கக்கூடாது. மகா திரிபுர சுந்தரி 234. ஆகிய அம்பாள் தான் முழு முதல் தெய்வம். மும்மூர்த்திகள், தேவ ரிஷி கணங்கள், மனிதர்கள் இப்படி எல்லோருமே பூஜிக்கும் தெய்வம். சதுஷட்டு பராராஜ்யா, சதுஷட்டு உபசாராட்சியா 235 என 64 வகையான உபசாரங்களுடன் பூஜிக்கப்படுபவள். 64 என்ன கணக்கு? அம்பாளை தியானித்து ஆவாகனம் செய்த பின்னர் அவள் திருப்பாதங்களை அலம்பி பாத்தியம் சமர்ப்பித்தல் இப்படி ஆரம்பித்து ஸ்நானம் வஸ்திரம் அது அலங்காரம் அதெல்லாம் பண்ணுறது 64 உபசாரங்கள் சொல்லிருக்கு. அதுதான் சதுஷட்டு உபராஜ சதுஷட்டு உபசாராட்சியான்னு சொல்லப்படுது 235 நாமாவளி. அடுத்தது 64 கலைகள் இருக்கு. கலைகள் பலவிதம். 18 வகை பாஷைகளே தேர்ச்சி பெற ஒரு கலை. சங்கீத கலை, ஓவியக்கலை, பிரசங்கம் பண்ணும் கலை, சிற்பக்கலை, இந்திரஜாலம், ரசவாதம் மாதிரி 64 கலைகள். சதுஷட்டு கலாமிகி அதுலேயே எல்லாமே தெரிஞ்சு 236. 64 கோடி யோகினிகணங்கள், 64 கோடி யோகினிகள் சீச்சக்கரத்தில் வசிக்கிறார்கள். அவர்களால் சேவிக்கப்படும் மகா சதுஷட்டு கோடி யோகினி கணசேவிதா 237. இங்கே தான் ஐ டிஃபர். 64 கோடி மட்டும் இல்லை, 576 கோடி. ஒரு ஆபரணத்துக்கு 64 இன்ட்டு 9 ஆபரணம் 576 crores இருக்கா. இருந்தனர் சக்திகள் 64, இருந்தனர் கன்னிகைகள் எண்வகை எண்மர் என்று அறிவிக்கிறது திருமூலர் திருமந்திரம். அம்பாளை உபாசிக்காத தேவர்களே யோகிகளே இருக்க முடியாது. அம்பாள் எல்லோராலும் உபாசிக்கப்படுபவள். மணிவித்யா 238 மணிவினால் உபாசிக்கப்படுபவள். சந்திர வித்யா 230 சந்திரனாலும் உபாசிக்கப்படுபவள். மனு, சந்திரன், குபேரன், லோபாமுத்ராம், அன்மத, அகசியர், அக்னி, சூரியன், இந்திரன், ஸ்கந்தர், சிவன், துர்வாசாகிய 12 பேரும் ஸ்ரீவித்யாசா அது இதில் வரும். சகசிராட்ச வித்யாலய மகேஷ, மாதவ, விதாத்ரு, மன்மத, ஸ்கந்தி, ஸ்கந்த, நந்தி, இந்திர, மனு, சந்திர, குபேர, அகஸ்திய, குரோத பட்டாரக வித்யாத்மிகர் வரும். 12 பேர் சொல்லிடுவா. அதில் அது கொஞ்சம் டிஃபர் ஆகும். 12 ஸ்ரீவித்யா முறைப்படி உபாசனை பணிவர்களுக்கு இவை உபயோகமாக இருக்கும்.
அம்பாளை ஸ்ரீவித்யாத்மந்திர சாஸ்திர மட்டும்தான் உபாசிக்க வேண்டுமா என்ற அவசியம் இல்லை, பக்தி தான் முக்கியம் சொல்கிறார் குரு. மனதில் தியானம் செய்வது என்றால் என்ன? அவரவருக்கு ஏற்றபடி அம்பாளை தியானிக்கலாம். இதோ ஒரு வழி. சந்திர மண்டல மத்திக்க 240, சந்திர மண்டலத்தின் நடுவில் சாரு ரூபா 241, அழகிய ரூபத்துடன் சாருகாஷா 242 என அழகிய புன்சிரிப்புடன் சாரு சந்திர கலாதரா 243 என்ற அழகிய சந்திரகலையை சிரசில் தடுத்திருப்பதால் தியானம் பண்ணலாம். பனிமாமதியின் குழவி திருமுடி கோமலை அமலை அபிராமியப்பட்டார். அபிராமி என்றால் சொல்கிறார். ஸோ அபிராமியப்பட்டார் சொல்கிறாரு, சாரு சந்திர கலாதரான சந்திரசேகரி ஒளிர்மதியின் செஞ்சடையாள் வஞ்சகர் நெஞ்சடையாள் என்றார் சொல்கிறார் அபிராமியப்பட்டர். உரைகின்ற நின்தோவில் அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ, உரைகின்ற நின் திருக்கோவில் அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ என்று அபிராமிப்பட்டர் சொல்கிறார். நம் சிரசில் உள்ள சகஸ்திராதிகளம் என்ற ஒரு மண்டலம் உள்ளது. அதன் உள்பாகத்தில் ஒரு சக்தி சக்கரம் உள்ளது. அந்த ஸ்ரீசக்கரத்தை சந்திரமண்டலம் என்பாக. அந்த சந்திரமண்டலத்தின் நடுவில் சாட்சாத் அம்பிகையின் சரணாரவிந்தம் இருந்து வருகிறது என்று யோக சித்தாந்தம் சொல்கிறது. பாதிமதி சூடியே இருந்த சுவாமி 10 வயதாகும் இந்த வாமி தானே என்று கருவூர் சித்தர் சொல்கிறார். சராச்சர ஜெகன்மாதா 244. அது ஸ்ரீவித்யா சந்திரப்படி சக்கரராஜ நிகேதனா 245 ஸ்ரீசக்கரத்தில் பூஜிப்பவளாக வசிப்பவளாக அம்பாளை தியானம் பண்ண வேண்டும் சொல்கிறார். அடுத்து அம்பாளை பர்வத ராஜகுமாரியாக பார்வதியாக பார்வதி 246 மதுரை இன்சொலி மாதிமை நாரணி கௌரி அம்பிகை யாமலை பார்வதி என்று போகிற திருப்புகள். தாட்சாணியான பார்வதியாகவோ அல்லது எந்த ரூபத்தில் வந்தாலும் நம்ம அம்பாளை அவள் அழகு கொண்டே காட்டி கொடுத்துவிடும். அழகுக்கு அடையாளமே அம்பாள் தான். அவள் ஒவ்வொரு அவையுமே அழகு. பத்மநயனா 247 என்னபடியாக தாமரை போன்ற கண்களை உடையவள். பத்மராக சமப்பிரபா 248 பத்மராக ரத்னத்துக்கு ஈடான காந்தியை உடையவள். அப்போ அம்பாள் எங்கே இருக்கான்னு சொல்வது, அம்பாளின் சுந்தர ரூபம் பற்றி அவயமாக பார்த்தோம். சிந்தாமணி கழுத்தில் அவள் சர்வ லட்சணங்களுடன் மகா சாம்ராஜ்யாக அமர்ந்திருக்கிறாள். அங்கே பிரம்மா முதலிய 5 மூர்த்திகளாக தனக்கு ஆசனமாக கொண்டு வீட்டிற்கும் பஞ்ச பிரேதாசனாசீன 249 அம்பாள் உட்கார்ந்துருக்கா. அவள் அருகில் இருப்பதால் மட்டுமே இம்மும்மூர்த்திகளுக்கு சக்தி, இல்லையால் அவர்கள் வெறும் பிரேதங்களே என்பதால் பஞ்ச பிரேதம் சொல்லியிருக்கு. பஞ்ச பிரேத மஞ்சாத்த சாகினி என்று. அவளென்று ஐவராய் ஆவதொன்று இல்லை என்று திருமூலர் சொல்கிறார். பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி 250 எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அபுயர் அங்கே இருப்பது நீ என்றோ அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இன்னைக்கு 201 250 வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம இதோட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மிச்சத்தை 251 நாளைக்கு பார்க்கலாம். நமஸ்காரம். தயவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.